ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் 2025 நீட் எக்ஸாமுக்காக தயாராகிற மாணவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அடுத்த 5 மாதங்களுக்கு ரொம்ப குரூஷியலான டைம் உங்களுக்கு. இந்த 5 மாதங்கள்ல நீங்க எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத 2 வீடியோக்கள் நான் இதுக்கு முன்னாடி குடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோக்களும் திரும்ப ஒரு தடவை நீங்க பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா, புக்ஸ் எந்த மாரி புக்ஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2வது வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது எந்த மாரி மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ரோட் மேப் மாரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல சொல்லப்போற விஷயங்களும் திரும்ப அதுல இருக்கிற இன்னும் சில முக்கியமான விஷயங்கள பத்தி நம்ம சொல்லப்போறோம். ஃபர்ஸ்ட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது நாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர எப்படி நான் ரிவைஸ் பண்றது? அத படிக்கும்போது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டா, நமக்கு அதுல என்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறது? என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் மேற்கொள்ளணும்? அப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ அதற்கு உண்டான மிக முக்கியமான வீடியோ தான் இது. நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது படிக்கிறீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். எம்சிக்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து எம்சிக்யூஸ நீங்க உடனே நீங்க பண்ண போறதில்ல. இருந்தாலுமே இதை கேட்கிறவங்க யாருன்னா ரிப்பீட்டர் நெறைய பேர் கேட்கறாங்க. ஃப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உங்களோட சப்ஜெக்ட் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது, உங்க கைட்ல இருக்கிறது, உங்க கோச்சிங் சென்டர்ல இருக்கிறது இதெல்லாமே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அத எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு, மிக முக்கியமா அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் ஃப்ரெஷருக்கு நான் சொல்றேன். எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு, லாஸ்ட் 1 மந்த்துக்கு நீங்க கம்பல்சரி வந்து பிராக்டிஸ் எத பண்ணணும்னா, எம்சிக்யூஸ கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் கொஸ்டின் பேப்பர்ஸ எடுத்து வச்சுக்கிட்டு, அதுல இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்க்கணும். எழுதி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போற விஷயம் ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலுமே சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிடுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பிசிக்ஸோ அல்லது ஒரு கெமிஸ்ட்ரியோ எடுத்து வச்சு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கங்க. பிசிக்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு எக்ஸாம் நீங்க எழுதப் போறீங்க. 3 ஹவர்ஸ் வந்து டைமர் செட் பண்ணீங்க. 3 ஹவர்ஸ் டைமர செட் பண்ணிட்டு, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அதுவும் நீங்க பிராக்டிஸ் பண்ற டைம் எந்த டைமா இருக்கணும்னா, நீட் எக்ஸாம் எத்தன மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்களோ, அதே டைம்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நீட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 மணிக்கு முடிப்பாங்க. அந்த 3 ஹவர்ஸ். 2, 3, 4 சாரி 2, 3, 4 4 மணிக்கு முடியுது. ஸோ அந்த 3 ஹவர்ஸ் நீங்க 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்டின்னா, நீங்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறீங்க அந்த 3 ஹவர்ஸ். அந்த எக்ஸாம் எழுதும்போது, அதே பேட்டர்ன்ல எப்படி நீங்க வந்து ஒரு பபிள் ஷேட் பண்றீங்களோ, அல்லது நீங்க ஆன்ஸர தெரிஞ்சு டிக் பண்றீங்களோ, இப்போதைக்கு உங்களுக்கு பபிள் ஷேட் பண்றதுக்கு கையில இப்போதைக்கு உங்களுக்கு OMR ஷீட் இருக்காது. பின்னாடி வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களுக்கு நெட்லயும் கிடைக்கும். அத கூட எடுத்து வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அல்லது ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க எழுதுனீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவால்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் போனாலும் பரவால்ல. ஆனா எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதாவது அந்த ஆன்ஸர் பேப்பர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறமா திரும்ப அதே கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு, உங்க ஆன்ஸர் பேப்பரையும் கையில வச்சுக்கங்க. வச்சுட்டு நீங்க எழுதுனது சரியா அப்டின்னு சொல்லி செக் பண்ணணும். உங்களுக்கு சில கேள்விகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து சரி அப்டின்னு தெரியும். அதெல்லாம் நீங்க மார்க் குடுத்துருங்க. அதாவது 4 மார்க், 4 மார்க், 4 மார்க் அப்டின்னு சொல்லி குடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா அ இந்த ஆன்ஸர் டவுட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க வெரிஃபை பண்ணுங்க. உங்களோட புக்ஸோ, உங்க கைட வச்சு வெரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு தப்பான ஆன்ஸர் இருக்குன்னா தப்புன்னு போட்டுக்கங்க. ரைட்டுன்னா ரைட்டுன்னு போட்டுங்க. எத்தன ரைட் போட்டிருக்கீங்க? ஒண்ணுக்கு 4, 4 மார்க் குடுங்க. எத்தன தப்பு போட்டிருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு மார்க் குடுங்க. குடுத்துட்டு கடைசியா டோட்டலா எத்தன 4 மார்க் குடுத்தீங்களோ, அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. எத்தன ஒரு மார்க் குடுத்தீங்களோ, அது எல்லாமே வந்து டோட்டல் பண்ணிக்கோங்க. அப்ப 1 மார்க் குடுத்த டோட்டல்ல 4 மார்க் குடுத்த டோட்டல்ல இருந்து 1 மார்க் எத்தன மார்க் வருதோ, அதுலருந்து 4 மார்க் டோட்டல்ல மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டு உங்களோட நீட் ஸ்கோர் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, நீங்க தவறு அந்த இடத்துல நீங்க கரெக்ஷன் பண்றீங்க இல்லையா? நீங்க செக் பண்ணும்பொழுது, இதெல்லாம் நமக்கு தவறா இருக்கு. ஒரு 20 கொஸ்டின் தவறா இருக்குன்னா, 20 மார்க் மைனஸ் ஆகுது. அந்த 20 மார்க் உங்களுக்கு பிளஸ் ஆகுது அப்படின்னா, 20 மார்க் அந்த இடத்துல பிளஸ் ஆகாது. நீங்க 20 மார்க் தப்பு பண்ணியிருக்கீங்க. 20 மார்க் மைனஸ் ஆயிடுது. அதே 20 மார்க் பிளஸ் ஆகும்போது, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 மார்க்கா மாறும். 4 மார்க்ன்னு சொல்லும்பொழுது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த 20 மார்க்க 80 மார்க்கா மாத்துறதுக்கு உண்டான வேலைகள நீங்க பண்ணணும்னா, அந்த தப்பான ஆன்ஸர்லாம் எது சரியான ஆன்ஸர் சொல்லி நீங்களே பார்க்கணும். திரும்ப தெரிஞ்சுக்கணும். அனலைஸ் பண்ணணும். ஏன் தப்பு வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாரி ஒரு கொஸ்டின் பேப்பரா நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டே வரணும். அந்த மாரி நீங்க கம்ப்ளீட் பண்ணும்பொழுது, எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்களோ, நெக்ஸ்ட் டைம் அதே கேள்வி வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்தா கூட, அந்த தப்பு கண்டிப்பா வராது. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க பிராக்டிஸ் பண்றத
நீங்க எக்ஸாம் எழுதுறத நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். எந்த காரணத்துக் கொண்டும் வேற யார்ட்டயா குடுத்து எனக்கு கரெக்ஷன் பண்ணி குடுங்கன்னு குடுக்கக்கூடாது. நீங்களே கரெக்ஷன் பண்ண தான் எந்த இடத்துல நமக்கு தவறு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயங்கள கவனமா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எம்சிக்யூஸ ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. அதுல மதிப்பெண் நீங்க அதிகமா எடுத்துட்டீங்க அப்படின்னாவே, நிச்சயமா உங்களோட நீட் ஸ்கோர் அப்படின்றது நெறையாவே வரும். ஸோ வாழ்த்துக்கள். பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.